நம்ம பார்க்க போகிறது சௌச்சௌ காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. காலையில் நேரத்தில் இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் டு சிபி சமையல். சௌச்சௌ காய் சட்னி செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வர கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் நல்லா வறுபட்டிருக்காது. நல்லா வறுபட்டுச்சு அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன்லேயே இங்கே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது செய்யவே ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குச்சு அப்படின்னா போதும். இப்போ இதையும் நம்ம உடனே அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேன்லேயே நான் இன்னொரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இங்கே சௌச்சௌ காய் நான் ஒரு பாதி காய்க்கு கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்துகிட்ருக்கேன். மீடியம் சைஸ் காய் தான். அதில் நம்ம இப்போ ரஃபாக சாப் பண்ண சௌச்சௌவையும் சேர்த்துட்டு இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது அதுலேயே நம்மளுக்கு காய் வெந்து வதங்கியும் வந்துடும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வதக்கணும் அப்படின்னா போதும். காயை நம்ம எடுத்து ஜஸ்ட்டு கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா அது 2ஆக கட் ஆச்சு அப்படின்னா போதும் நம்ம வதங்கினது. இப்போ எனக்கு அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச வெங்காயத்தோடையே சேர்த்துடலாம். சௌச்சௌ வதக்கியாச்சு. கொத்தமல்லியும் வெங்காயமும் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதோடையே தேவையான அளவு புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சௌச்சௌ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் அந்த காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அந்த சௌச்சௌ அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த சௌச்சௌ சட்னி இட்லியோட வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.